ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி இந்த மழை பெஞ்சிருக்கா, அதனால் ஈசல் நிறையா அப்படியே பறக்குது. சாரையாக பறக்குது ஈசல். தெரியுதா உங்களுக்கு? அவ்வளோ ஈசல்ஸ் பறக்குது. அதாவது ஈசல் அதாவது நான் அன்றே பிறந்து அன்றே இறந்து விடுற ஒரு உயிரினம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அது இப்போ காலையில் வருதுன்னா திரும்பி ஈவினிங் அதோட எல்லாம் விட்டுட்டு எல்லாம் அப்படியே போயிடும். பாருங்கள் எவ்வளோ ஈசல்ஸ் பறக்குது அப்படின்ட்டு. இதை பிடிக்கிறதுக்கு ஒரு காலத்தில் எங்கள் ஸ்கூலில் எல்லாருமே அப்படியே ஓடி ஓடி பசங்க எல்லாருமே நாங்கள் சின்ன குழந்தையா இருக்கையில் ஸ்கூலில் ஓடி 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 பிடிப்போம். கடைசி இப்போ எப்போயாவது ஒரு நாள் அப்படியே இது ஒன்றும், அதாவது மழை பெஞ்சால் ஈசல் வெளியே வரும். இங்கே பாருங்கள், அன்றே பிறந்து அன்றே இறந்துடும்னா அந்த ரெக்கை எல்லாத்தையுமே விட்டுட்டு அது அவ்வளோதான், அது டெத் ஆகிடுச்சு. வாழ்நாள் பல நாள் கஷ்டப்படும், என்னைக்கடா நமக்கு இறகு முளைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கரையானில் ஒரு வெரைட்டி தான் இந்த ஈசல்லாம் வரும். அப்படி நிறையா நாள் காத்திருந்துட்டு இப்படி ஒரு நாள் ஆசை தீர பறந்து எல்லாத்தையுமே அப்படியே உதிர்த்துட்டு அப்படியே அது இறந்துடும். நிறையா ஜீவராசிகள், நிறைய பறவைகள் இதெல்லாம் அப்படியே விரும்பி சாப்பிடும். அதுவும் பாம்புலாம் நிறையா அப்படியே ஈசலை தின்றாண்டியே வரும். பாம்பு, பல்லி இந்த மாதிரி நிறையா இது தின்றதுக்குன்னே வரும். நிறைய பறக்குது, நல்லா பறக்குது. அப்படியே கவர் மூடி வச்சுருவாங்க. அந்த கவர் ஈசல் வந்துருமா, அதை பிடிச்சி அதை சாப்பிடுவாங்க. அதை சாப்பிட்றதுக்காக அதை பிடிச்சிப்பாங்க. எறும்பு நிறைய ஈசலை சாப்பிடும். அது போக அப்படியே இப்போ பாட்டெலாம் படிப்பாங்க. பொத்தை கெடுப்பேன் பொதுன்னு வா, பொத்தை கெடுக்க போகிறேன் பொதுன்னு வான்னு சொல்லி நிறைய ஈசலை பற்றி பாட்டை படிப்பாங்க. அப்படியே அந்த புத்தில் பட்டை கேட்டு அந்த ஈசல் வெளியே வரும் அப்படின்னா சின்ன பிள்ளை நாங்கள் சொல்லி நிறையா பாடி எல்லாம் படிக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஈசல் பிடிச்சி அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய், நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. உதயா